அபிமன்யுவின் மனைவி உத்திரைக்கு ஒரு முனிவர் மாய கண்ணாடியை பரிசாக வழங்குகிறார். இந்த வித்தியாசமான கண்ணாடி அதன் முன்னால் யார் நிற்கிறார்களோ அவர்கள் மனதில் இருக்கும் நபரின் பிரதிபலிப்பை காட்டும். முதலில் உத்திரை அந்த கண்ணாடி முன்னே நிற்கும்போது அதில் அபிமன்யுவின் உருவம் தெரிகிறது. பின்னர் அபிமன்யு கண்ணாடி முன் நிற்கும்போது அதில் உத்திரையின் உருவம் பிரதிபலிக்கிறது. இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அதிக ஆவலுடன் கிருஷ்ணர் மனதில் யார் இருக்கிறார் என்பதை காண அவரையும் மாய கண்ணாடி முன் நிற்கச் செய்கிறார்கள். ஆனால் கண்ணாடியில் தோன்றியது அனைவரையும் மூளச் செய்தது. அவர்கள் எதிர்பார்த்தது போல ராதை, அர்ஜுனன், சுதாமா, சத்யபாமா ஆகியோர் உருவம் வரவில்லை. அதற்கு பதிலாக சகுனியின் உருவம் தென்பட்டது. அனைவரும் அதிர்ச்சியடைந்து கேட்டார்கள், இது என்ன மாயம் மாதவா? அதற்கு கிருஷ்ணர் சிரித்து பதில் அளித்தார், இதில் எந்த மாயமும் இல்லை. தூங்கும்போது கூட பழிவாங்கும் எண்ணத்துடன் என்னையே நினைத்திருக்கிறான் சகுனி. ஒரு மனிதன் எதை எண்ணிக்கொண்டே இருப்பானோ அதேதான் அவன் மனதை நிரப்பும். என்னை பற்றிய எண்ணங்களை விட எப்போதும் என்னையே நினைத்தால் நிச்சயம் அவன் எனது மனதிலும் இடம்பெறுவான். அதை கேட்ட அனைவரும் கிருஷ்ணரின் சொல்லின் ஆழத்தை புரிந்து கொண்டனர்.